ஹாய் லேர்னர்ஸ், நாம் இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் மயோப்பியா பற்றி பார்க்கலாம். மயோப்பியா அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் இன்சைட். பிஸ்னஸில் லாங் டேர்மாக வர ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ராப்ளமை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மாக வர்ற விஷயத்தை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் மயோப்பியா. இது ஒரு 4 டைப்பாக இருக்குது: ஸ்ட்ராட்டஜிக், விஷன், என்விரான்மெண்டல் அண்ட் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் மயோப்பியா பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் மயோப்பியா பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸை நேரோ மைண்டடாக தான் பார்ப்போம், ஒரு ஷார்ட் சைட்டடாக தான் பார்ப்போம். இங்கே அன்கிளியர் பிக்சர்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அன்ஃபெமிலியர் ஐடியாஸையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அது எப்படி இருந்தாலுமே அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் அது எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்றத பற்றிலாம் திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் வீடியோஸ் 1990s பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் 2010 அந்த பிஸ்னஸ் டோட்டலாக பேங்க்ரப்சி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் இருக்குல்ல, நெட்ஃப்ளிக்ஸ், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. விஷன் மயோப்பியா இண்டஸ்ட்ரியில் ப்ராடர் லெவல் சேஞ்சஸ் வர்றதை அடாப்ட் பண்ணுறதுக்கோ ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கோ ஃபெயில் ஆகிரும் அந்த கம்பெனி. கோடாக் கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி தான். ஆனால் அவங்க டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மார்க்கெட்டை என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ அதனால சோனி, கேனான்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த மார்க்கெட்டை. மெயினாக விஷன் மயோப்பியா எதனால் வருது அப்படின்னா இமேஜினேஷன் ரொம்ப லேக்காக இருக்கிறதுனால அண்ட் இனோவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுனால. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஆனால் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. பிஸ்னஸில் ஸ்டார்டிங்கில் என்ன பொசிஷன் இருக்காங்களோ அதே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் இதெல்லாம் தேவை பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்னண்ட்டாக அதே பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ இதனாலலாம் விஷன் மயோப்பியா வருது. என்விரான்மெண்டல் மயோப்பியா ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் அடாப்ட் பண்ணுறதுக்கும் கம்பெனி ஃபெயில் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள், வெதர் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், நேச்சுரல் டிசாஸ்டர் வரலாம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்மியாகலாம். ஸோ அதெல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போது பிபிஎஸ் டீப் வாட்டர் ஹாரிசான் ஆயில் ஸ்பில் 2010 நடந்ததில்ல. ஸோ அது ஒரு கிரேட்டஸ்ட் என்விரான்மெண்டல் டிசாஸ்டர். அந்த ஷிப்பு ட்ராவல் பண்ணுற ஏரியாவில் நிறைய கோரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மேலே தெரியாமல் இடிச்சு தான் ஷிப்பு ஹோல் விழுந்துருச்சு. ஸோ அதனால் ஆயில் எல்லாமே ஸ்பில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. யூஎஸில் உள்ள ஃப்ளோரிடா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் நிறைய ஆயில் ஸ்பில் ஆகி அந்த சீ ஷோர் ஃபுல்லுமே ஆயிலாக தான் இருந்தது. அண்ட் அதை வெளியில் எடுக்கிற வேலையை ரொம்ப வருஷமாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டிங் மயோப்பியா அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டு இல்லை அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றதே அவங்க மறந்துடுறாங்க. எக்ஸாம்பிள், நோக்கியா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவங்க ஸ்மார்ட் ஃபோனோட மார்க்கெட் நோக்கியாவோட மார்க்கெட்டை ரூல் பண்ணும் அப்படின்றத திங்க் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ அதோட ரிசல்ட்னால நோக்கியாவோட சேல்ஸ் டிராஸ்டிக்காக டிக்ளைன் ஆயிடுச்சு. அண்ட் ஆப்பிள், சாம்சங் இவங்க எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மயோப்பியாவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லா மயோப்பியாவும் பேசிக்காக வர்றது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்சைட்னால தான் மயோப்பியா எல்லாமே வருது. ஸோ கம்பெனி எந்தெந்த மயோப்பியா எந்த ரீசன்னால் வருது அப்படின்றத திங்க் பண்ணி அதை அவாய்ட் பண்ணாலே அந்த கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.